போன வாரம் நம்ம கொரியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். நம்ம பாடல்கள்ல இருந்து காப்பி செஞ்ச ஒரு சில பாடல்கள் அப்படின்னு நான் போட்டப்ப நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கிட்டத்தட்ட 100-150 கமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி அக்கா யூ ஆர் ஸ்டூபிட், அக்கா யூ ஆர் ஃபூல், அக்கா நீங்க அப்படி, அக்கா நீங்க அப்படி, உன் சேனல்ல ரிப்போர்ட் அடிக்கிறேன், உன்னை நான் என்ன செய்றேன்னு பாரு, அது இதுன்னு நீங்க பண்ண கமெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன். பட் நீங்க உண்மையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா, இது பேர் வந்து இன்ஸ்பிரேஷன், அதாவது வந்து அந்த பாடல்களை பார்த்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே காண்ட் என்னன்னா, அப்ப இந்த பாடல்கள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்தியன் சாங்ஸும் ஒரு சிலது பிடிஎஸ் பார்த்து எடுப்பாங்க, அப்புறம் பிளாக் பிங்க் பார்த்து எடுப்பாங்க. அதை மட்டும் ஏன் காப்பி 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 டீன்னு எதுக்கு வந்து டெய்லியும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு காண்டு பர்சனலாவே இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுத்தா வந்து அது பேர் காப்பியா, ஆனா அவங்க நம்ம விஷயத்த எடுத்தா அது வெறும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமா தான் நான் பாக்குறேன். ஒன் இன்ஸ்பிரேஷன் அப்படி சொன்னீங்கன்னா ரெண்டுமே இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதுல கொஞ்சம் வருத்தமா இருக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் கொரியன் பிளாக் எல்லாம் போட்டு ஃபயர் விட்டுட்டு அதுல வந்து இங்கதான் இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தப்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க என்னதான் கொரிய பாடல்களை சப்போர்ட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் இந்தியன், அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். பாடல்களுக்கு ஃபேனா இருக்கலாம், பாடகர்களுக்கு ஃபேனா இருக்கலாம், ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக இந்தியன் சினிமாவையும் இந்தியன் சிங்கர்ஸையும் அவமதிக்கிறத என்னைக்குமே யாராலே ஏத்துக்கவே முடியாது. சோ அதுக்கு நீங்க 100 கமெண்ட் இல்ல 6 கமெண்ட் போட்டாலும் நானும் இதை நிறுத்த போறது இல்ல. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா உங்க மனசை குளிர வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நீங்க சொன்ன அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம இந்தியன் சாங்ஸ் கொரியன் கிட்ட இருந்து என்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்க நம்ம பார்த்துலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்பிரேஷன் சாங்ல நம்ம வர போறது பாத்தீங்கன்னா ஷேர் குல்கை அப்படிங்கிற இந்த பாடல். ஹிருத்திக் ரோஷனோட இந்த பாடல் உலகம் எங்கும் சூப்பர் ஹிட்டா மாறிடுச்சு. அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் லைன் போய் கேட்டுட்டு வாங்க. இந்த பாட்டு கேட்கும் போது பிடிஎஸோட டைனமைட் சாங்கோடயும் ஒன்னா அப்படியே மேட்ச் ஆகும். அதையும் கேட்டுட்டு வாங்க. இப்ப இந்த பாடலை இன்ஸ்பிரேஷன் சொல்வீங்களா, காப்பின்னு சொல்வீங்களா? காப்பி அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஏன்னா நீங்களே அந்த பாடலோட கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்து வந்து பூட்டி ஷேக் அப்படிங்கிற இந்த பாடல் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய பேசும் பொருளாகி நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த பாடலோட லைனை கேட்டுட்டு வாங்க. இது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நீங்க இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க. பிளாக் பிங்கோட ஐஸ்கிரீம் பாடல் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லைன் தான் கேட்டுட்டு வாங்க. இப்ப இந்த பாடல இன்ஸ்பிரேஷன் சொல்வீங்களா, காப்பின்னு சொல்வீங்களா? அடுத்து கேண்டி ஷாப் பாடல். இதையும் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இது பல சர்ச்சையா போய் முடிஞ்சது. ஆனா இதை எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இது எங்க இருந்து காப்பி அடிச்சாங்கன்னா, ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படிங்கிற இந்த சாங்ல இருந்தா காப்பி அடிச்சாங்க. அதையும் போய் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுத்து ஹிந்தில ரொம்ப பிரபலமா இருக்கிற பூல் புலையா இந்த பாடல் தான். இந்த பாடல் பாத்தீங்கன்னா அந்த டியூன் மட்டும் பாத்தீங்கன்னா மெயின் தீமாவே பாலிவுட்ல இப்ப வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. அதை போய் கேட்டுட்டு வாங்க. இப்போ மை லக்கான் அப்படிங்கிற இந்த பாடலையும் கேட்டுட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கொரியனோட பிளாக் ஸ்வான் அப்படிங்கிற இந்த பாடல் தான். இந்த பாடல் அப்படியே வேற ஒரு பாட்டோட கனெக்ட் ஆகும். அந்த 2 பாடல்களை அட் அ டைம்ல கேட்டுட்டு வாங்க. ஸோ இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அப்போ அனிருத் தான் காப்பி அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க இன்ஸ்பிரேஷன்னு. அப்போ இதுவும் இன்ஸ்பயர் பாடல்கள் தான். இந்த வீடியோ கண்டென்ட் உங்க மனசை வந்து துன்புறுத்தி அப்படியே வந்து கேவலப்படுத்தி நீ இப்படிலாம் சொல்றீல, எங்களை பார்த்து இப்படிலாம் பேசுறல அப்படின்னு நீங்க எல்லாம் அழுவீங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியன் சாங்ஸ் வந்து அவங்க காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்றப்ப அது வந்து இன்ஸ்பயர்டு தான். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா நம்ம இந்தியன் சாங்ஸ் எல்லாம் அசிங்கமா பாக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க பேசினனாலதான் இந்த மாதிரி கண்டென்ட்டையும் வச்சு இதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இது இன்ஸ்பிரேஷனா இல்ல காப்பியான்னு.